வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த டீயை போடுறதுக்கு. நம்ம வெத்தலையை வச்சு தாங்க டீ போட போகிறோம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. செரிமான பிரச்சனை, ரொம்ப நாளாக மோஷன் போகாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இந்த டீயை போட்டு கொடுத்திங்கன்னா அந்த பிரச்சனையே வராதுங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த டீ போட்டு குடிக்கக்குள்ள இந்த டீயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வெத்தலையோட ஸ்மெல்லே அவ்வளோவா வராதுங்க. ஆரம்ப காலத்துலாம் சாப்பிட்ட உடனே செரிமானத்துக்கு இது கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ தாங்க அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வாங்க இது எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். தண்ணி கொதித்த உடனே நான் ஒரு 6 வெத்தலையே நல்லா பூண்டு இடிக்கிற கல்லில் எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாக்கா ஒரு ஹெவியாக ஸ்மெல் வரும். ஆனால் இடித்து சேர்க்கக்குள்ளே கரெக்டாக இருக்குங்க. காரமும் அளவாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இடித்து சேர்த்துக்குங்க. ஒரு 6 வெத்தலை இடித்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வெத்தலை கூடவே 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையை நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டும் சேர்க்கக்குள்ள ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணியாக ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீ தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இந்த ஸ்டேஜில் நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிகாஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நல்லாயிருக்குங்க. நம்ம 1 கிளாஸ் டீ தாங்க போட போகிறோம். அதனால் கரெக்டாக இருக்கும் நான் போடுற அளவு. டீ நல்லா கொதித்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சுண்டி வரட்டுங்க. நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ கொதிக்கக்குள்ளேயே ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் டீ வடிகட்டியில் ஊற்றி இப்போ பாருங்கள் 1/4 கிளாஸ் அளவு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட டீ அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த வடிகட்டினதை நம்ம பாலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 1 கிளாஸ் அளவு பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்குங்க. நான் தண்ணியே சேர்க்கலைங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வெத்தலை டிகாஷனை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சுட்டு வரணுங்க. 1 கிளாஸ் பால் நம்ம 1/4 கிளாஸ் சேர்த்தீங்க இல்லைங்களா டிகாஷனு. 1 கிளாஸ் அளவுக்கு சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நம்ம மொத்தமாக ஒரு 1.25 கிளாஸ் அளவு சேர்த்துருக்குங்க. 1 கிளாஸ் பால், 1/4 கிளாஸ் அளவு டிகாஷன். இது நல்லா சுண்டி 1 கிளாஸ் அளவு வர்ற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ இனிப்புக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நல்லா கமன்னு வாசனை வருதுங்க. வெத்தலையோட வாசனை, டீ டிகாஷனோட வாசனை, ஏலக்காயெல்லாம் சூப்பராக வருங்க. இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாங்க. இதை சூட்டோடவே நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெத்தலை டீ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மஸ்ட் ட்ரைங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை கூட வருங்க. பயப்படாமல் கொடுக்கலாங்க. டீ தூளை கட் பண்ணிவிட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெத்தலை டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.